வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். WWE பார்த்தீங்கன்னா இந்த 2026 பெரிய ஆளாக நம்ம பிரான் பிரேக்கர் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. பிரான் பிரேக்கர் ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்லர், மைக் ஸ்கில் தான் கிடையாது. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இவரை ஃப்யூச்சராக காட்டணும்னு நினச்சாலும் மக்கள் மத்தியில் ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருந்தது. அதாவது WWE பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்யூச்சரை உருவாக்கும் போது எப்போவுமே சரி, ரோமனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஆரம்பத்தில் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் அப்படி ஓகேன்னு சொன்னாலும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்போது ட்ரைபிள் சீஃபாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஏற்ற மாதிரி ஜான்சனாவை ஏற்றின மாதிரி பிரான் பிரேக்கர்னு ஏற்றுக்குவோம் தான். ஆனால் WWE எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பீஸ்டாக ரசிகர்கள் மத்தியில் பிடிச்ச ஒரு ரெசலாக உதயமாக இருக்கிறவர் வேறு யாருமே கிடையாது, ஓபா ஃபெமி. ஓபா ஃபெமி NXTயில் ட்ரிபிள் ஹைட்ஸ் உருவாக்கின ஒரு கிரியேட்டிவ் ரெஸ்லர் கிடையாது, முழுக்க ஷான் மைக்கேல் உருவாக்கின கிரியேட்டிவ் ரெஸ்லர். ஆரம்ப காலத்தில் இவர் WWEயில் பார்த்தீங்கன்னா ஜாப்பராக தான் இருந்தார். ஆனால் இவர் ஷான் மைக்கேலோடைய பர்சனலாக அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணி முழுக்க பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நைஜீரியன் ஜெயண்டாக பார்த்தீங்கன்னா உருவாக்கினார். ஆரம்ப காலத்தில் WWE பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஸ்ட்ரீக் கொடுத்தாங்க, அதாவது யாருமே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை வீழ்த்த முடியாதுன்னு. அதுக்கப்புறமா தோத்தார். அதுக்கப்புறமா NXT சாம்பியனே ஆனார். 2 முறை NXT சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி ஆனார். WWEடைய ஃப்யூச்சராகவே மாறினார், அதுவும் NXTலேயே. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் WWEக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. WWE மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை மெயின் ராஸ்டருக்கு கூட்டிகிட்டு பெரிய லெவலில் ஃப்யூச்சராக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. முதல் மேட்சே கோடி ரோட்ஸ் கூட அது டிஸ்குவாலிஃபையாக முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் இவருடைய ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே ராயல் ரம்பில். அந்த ராயல் ரம்பிளில் பல பேரை எலிமினேட் பண்ணார். WWEக்கு பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை பிடிக்க காரணம் என்னதுன்னா WWE ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்கலி WWE ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை பிராக் லெஸ்னருக்கு நிகராக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிராக் லெஸ்னருக்கு நிகராக காட்ட ஆரம்பிச்சதுனால இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் பிராக் லெஸ்னர் கூட ஒரு மேட்ச் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓபா ஃபெமியோடைய மார்க்கெட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. இந்த 2026 ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியை காட்டிலும் கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரியை காட்டிலும் அதிகமான வியூஸ், அதிகமான மெர்கண்டல், அதிகமான மதிப்பு எந்த மேட்ச் மேலே இருக்குதுன்னா ஓபா ஃபெமி வெர்சஸ் பிராக் லெஸ்னர். ஆமாங்க, அது உண்மை தான். WWE சோஷியல் மீடியாவில் பார்த்தா கூட ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்குமான ஃபியூடை தான் நிறைய பேர் பார்க்காங்க. பிகாஸ் பீஸ்ட் வெர்சஸ் பீஸ்டில் பொதுவாகவே பிராக் லெஸ்னர் கிட்ட எவனும் பக்கத்தில் நிற்க முடியாது. ஓமாஸ்லாம் நின்றார் தான், ஆனால் ஓமாஸை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருச்சு இவெல்லாம் ஒன்றுக்கிடையே கூட லாய்க் இல்லைன்னு. ஆனால் ஓபா ஃபெமி உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஆளுங்க. அதுலேயும் சண்டை போடுறதில் பிராக் லெஸ்னருக்கு நிகராகவே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. பிராக் லெஸ்னரை எலிமினேட் பண்ணி இவர் ஒரு பெரிய லெவலில் போயிருக்காரு. இவருக்கு WWE இருக்கிற பல சூப்பர் ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா இவரை ஃபியூச்சரை காட்டுறதில்ல எந்த விதமாக எதிர்ப்பும் இல்லாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் பிஹேவியர், ஓபா ஃபெமியோட பிஹேவியர் ரொம்பவே நல்லா இருக்குது. முழுக்க பார்த்தீங்கன்னா பியூர் ரெஸ்லிங் ஃபேன். இவருக்கு 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ரோல் மாடல். ஒன்று ரிக் ஃப்ளேயர், மற்றொன்று பிராக் லெஸ்னர். ஓபா ஃபெமிக்கு ரிக் ஃப்ளேயரை ரொம்ப பிடிச்சதுனால தான் ரிக் ஃப்ளேயரோடைய மூவை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அவருடைய ஓபா ஃபெமியோட இன்ட்ரோவாக கொண்டு வந்திருக்காரு. பொதுவாக WWE ஒரு ரெஸ்லர் இன்ட்ரோ நல்லா இருந்தாலே அவர் ஃபேன்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இன்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி உடம்பும் பயங்கரமாக இருந்தால் சூப்பர் தான். ஆனால் ஓபா ஃபெமி இன்னும் கொஞ்சம் உடம்பை ஏற்றணும், அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகுவேன். உடம்பு கொஞ்சம் 6 பேக்லாம் எதுவும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஓபா ஃபெமி பார்க்குறது நைஜீரியன் ஜெயின், பார்க்குறதுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்காது. மை ஸ்கில் நல்லா உண்டு, பேச்சு திறமை செமையாக பேசுவார். இப்படி எல்லா திறமையும் இருக்கிறதுனால WWEக்கு சில மாதங்கள்லேயே WWE பெரிய ரெஸ்லர் ஆகிட்டார். WWE பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு ஒரு 3 விதமான பேரை ட்ரேட் மார்க் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவருக்கு 3 விதமான ஃப்யூச்சர் நேம். ரோமன் ரெயின்ஸுக்கு எப்படி த நியூ எரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எராவை உருவாக்கி அவருக்கு பிக் டாக், ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பேரை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி த ஃப்யூச்சர் ஆஃப் ஓபா அப்படிங்கிற ஒரு பேரை ஓபா ஃபெமிக்கு ட்ரேட் மார்க் பண்ணிக்கிறாங்க. த ஃப்யூச்சர் அப்படிங்கிற பேர் வந்தாலே அவங்க தான் WWEயோடைய ஃப்யூச்சர். பிரான் பிரேக்கருக்கு தற்போதைக்கு இன்ஜுரியாக இருக்குது. அண்ட் ஓபா ஃபெமிக்கு WWEயில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறதுனால WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியவே ஃப்யூச்சராக காட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம். WWE இதுக்கு முன்னாடி எந்த விதமான அமெரிக்கனை தவிர்த்து மற்ற நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கூட WWE ஃபியூச்சராக வந்தது கிடையாது. நீங்கள் கேட்கலாம் WWE சாம்பியனாக இருக்கிறாங்களேன்னு. அப்படி ஆனவங்க சில நாட்கள் மட்டுமே, ஃப்யூச்சராக இருந்தது கிடையாது. கோடி ரோட்ஸ்லேருந்து ரோமன் ரெயின்ஸ்லேருந்து எல்லாருமே அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமே. WWE முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு நைஜீரியன் நாட்டை சேர்ந்த ஒருத்தரை
ஃபியூச்சர் ஆக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது நல்ல விஷயந்தான். ஏன்னா WWE இப்போ இருக்கிற நிலமையில ரோமனுக்கு அடுத்தபடியாக ஒருத்தரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அது அமெரிக்காவில் இருக்க ஒருத்தனாலே முடியலை. அப்படி இருக்க சிச்சுவேஷனில் இப்போ ஓபா ஃபெமியை WWE பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பிடிச்சி அவருடைய நெக்ஸ்ட் ஃபியூச்சராக த ஃபியூச்சர் ஓபா அப்படிங்கிற பேரை ட்ரேட்மார்க் பண்ணி அவருக்கு கொடுக்க போகிறாங்க. இது நல்ல விஷயந்தான். சரி, இப்போ நம்ம WWE பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை த ஃபியூச்சராக உருவாக்கிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு அடுத்தபடியாக. இதுக்கப்புறமா ரோமன் ஃபியூச்சர் கிடையாது, நம்ம ஓபா ஃபெமி தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ராண்டி ஆர்டன் ஒரு விஷயத்தை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருக்காரு. அதாவது மர்மமான ஒரு நபர்கிட்ட ரோமன் ரெயின்ஸ் வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அது ஜான்சனாவா, ராக்கா, இவருடைய ஃபார்மர் லெகசி மெம்பரா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு டவுட் இருந்ததில்ல. நீங்கள் எதுக்கு டவுட் படுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நம்ம ராண்டி ஆர்டன் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ இதுக்கப்புறமா என்கிட்ட ரகசியமாக பேச வேண்டாம். இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நீ ஏன் கூட வந்து சேர்ந்துடு, நாம் 2 பேருமே சேர்ந்து கோடி ரோட்ஸோடைய கதையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆர்டன் அவர்கிட்ட பேசிட்டாரு. ஸோ இவ்வளோ நாள் ராண்டி ஆர்டன் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, யாராக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருந்ததில்ல. இதுக்கப்புறமா அந்த கேள்வியே கிடையாது. அது யார் அப்படிங்கிறது இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். கைஸ், பயங்கரமான சம்பவம் இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா அதை ரசல்மேனியா தான் காட்டுவாங்கன்னு நினச்சோம், அதுக்கு முன்னாடியே காட்டுறாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ராக்கா, ஜான்சனாவா, ரிக் ஃப்ளேரா அல்லது லெகசி மெம்பரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. வேர்ல்டு மோஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் த ஹேட் மூவ்மெண்ட் அப்படிங்கிற பேர் இப்போ கிறிஸ் ஜெரிகோவுக்கு கிடச்சிருக்குது. ஆக்சுவலி கிறிஸ் ஜெரிகோ இன்னைக்கு நடந்து முடிஞ்ச AEW டைனமெண்ட்டுக்கு அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டார். என்னப்பா சொல்கிற, WWEக்கு வருவார், WWEல கோட்டை கட்டுவார், படம் எடுப்பார், திப்பு சுல்தான் அப்படிலாம் சொன்னியே, ஏன் இப்போ அவர் AEW பக்கம் போயிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு தெரியாது காய்ஸ். அவர் WWEக்கு வருவாருன்னு சொல்லி சில செய்திகள் சொல்லப்பட்டிருந்தது. கடைசியாக 2025 ஏப்ரல் மந்தில் தான் கடைசியாக AEWல அப்ளைன்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு இடமா AEW பக்கம் போகல. சில சண்டை வார்த்தைகள், பேச்சுவார்த்தைகள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தனால AEW பக்கம் போகலை. இப்போ அந்த சண்டைகள்லாம் சுமூகமாக முடிஞ்சதுனால எக்காரணத்தை கொண்டும் AEW விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால மீண்டும் AEWக்கு கிறிஸ் ஜெரிகோ போயிட்டார். கிறிஸ் ஜெரிகோ போனது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னுடைய ஹோம், என்னுடைய வீட்டுக்கு தான் நான் திரும்பி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத கிறிஸ் ஜெரிகோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை பார்த்த பல பேர் WWE தானே உங்களுக்கு வாழ்க்கை தந்தது, எப்படி பார்த்தாலும் WWE தானே உங்களுடைய ஃபியூச்சர், 50 வயசுக்கு மேலே நீங்கள் AEWக்கு போனதுக்கப்புறமா அதுதான் என்னுடைய ஹோம் அப்படின்னு சொல்கிறது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஹேட்டபிள் ரிட்டர்ன் அப்படிங்கிற பேரை இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோவில் AEWல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்டா கேட்குறது நியாயமான கோரிக்கையாக தான் இருக்குது. பெண்டா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் தன்னுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருந்தாரு. அதில் WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் 5 பேரை கொண்ட லேடர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெண்டாக்கு ஆசை என்னதுன்னா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட ட்ரேட்மார்க்கை சொல்லியிருக்காரு. இவங்க கண்டிப்பாக இருக்கணும், WWE என்னுடைய கோரிக்கையை ஏற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருப்பா அந்த 2 பேருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று AAA ரெஸ்லிங் கம்பெனி வாகனர், இப்போ அங்கே வந்து லத்தீன் அமெரிக்கன் சாம்பியனாக இருக்கார். அவரும் ஒரு மாஸ்க் ரெஸ்லர் தான். அவர் பர்சனலி செம்மையாக சண்டை போடுவார். அவர் இந்த லேடர் மேட்சில் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸோ அவரை வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது AAAல இருக்க ஒரு ரெஸ்லருக்கு ரெஸ்ல்மேனியால நீங்கள் ஸ்பாட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பெண்டா கேட்டிருக்காரு. 2வது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவருடைய பிரதர் ரே ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மாக்டவுனில் சும்மா தான் இருக்கிறாரு. ஸோ அவரையும் நீங்கள் ரெஸ்ல்மேனியாவில் சேர்த்து இந்த லேடர் மேட்ச்லேயே இவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு 7 பேர் கொண்ட லேடர் மேட்சாக நடத்துங்க. இவங்க 2 பேரும் திறமையான மல்யுத்த வீரர்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் இப்போ பெண்டா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா பெண்டா ஓப்பன் சேலஞ்ச் விட்டுருன்னா 5 பேரை நம்மள்ட்ட யார்ட்டுமே தெரியாமல் 5 பேர் இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் ரூசேவ்லாம் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் WWE பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து இப்போ பெண்டா சொன்ன அந்த 2 பேரை மட்டும் இல்லாமல் WWEல சின்சு நகாமுரா இருக்கட்டும், எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இல்லாமல் சும்மா தான் இருக்காங்க. அவங்களையும் இந்த லேடர் மேலே சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். சரி, இந்த வாரம் ஸ்மாக்டவுன் பார்த்தா தெரிஞ்சிடும் எத்தனை பேர் இந்த லேடர் மேட்ச்சில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரே ஃபீனிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டா ஆசைப்படுறாரு. அவருடைய நியாயமான கோரிக்கையை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. இன்னைக்கான வீடியோவில் தான் பிடிச்சி நினைச்சா பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.